இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வளமையாக சொல்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து கொங்குரீட்ன்றது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அது அந்த கொங்குரீட் பணிகளை தான் இன்றைக்கு நாங்கள் வடிவாக வந்து வீடியோ பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். முக்கியமான விடயம் என்னென்றால் ஆர்கிடெக்சுரல் டிசைனுக்கு ஏற்றவாறான ஸ்ட்ரக்சரல் டிசைனும் இருக்குது. அதாவது ஒரு தனிப்பட்ட மெம்பர் தனிப்பட்ட பார்ட்டிகள் வந்து அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணுன்றதுக்காக அது ஒழுங்கான எங்களோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை வச்சு கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கோம். அதாவது அந்தபடி சரியாக அமைஞ்சிருக்கு என்ற ஒரு விஷயம் எங்களோட மைண்ட் செட்டுக்கு வரும். ரைட், அப்படி செய்யணும்னு சொன்னால் நாங்கள் முதலே வந்து இன்டீரியர் டிசைன்லேருந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சீலிங் வேலை டைல் வேலைக்குரிய அத்தனை வேலையும் நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து 3Dயில் ஒன்றைகளில் கிளைண்ட் நிற்கைகளில் இந்த கங்கிரீட் அடிக்கிறது எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா அவர் பார்க்கைகளில் எங்களுடைய ஒரு திருப்திகரமான வேலையை நாங்கள் செய்யகளை எங்களோட வேலைக்கு அது சான்று படுற மாதிரி இருக்கும். ரைட், சொந்தங்களும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைய ஹரிஞர் நிறுவனத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் அமையப்பெற்று கொண்டிருக்கின்ற சிவரண்ணாண்ட 3 ஸ்டோரி வீட்டுக்கு முன்னால் இது ஒரு லக்ஸரி அதிசோச வீடு உண்டு. அந்த வீட்டில் கட்டுமானம் பண்ணி தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வளமையாக சொல்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து கொங்குரீட்ன்றது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அது அந்த கொங்குரீட் பணிகளை தான் இன்றைக்கு நாங்கள் வடிவாக வந்து வீடியோ பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த வீட்டு 3Dலேருந்து எல்லாமே போடுவோம். இதில் என்னென்னு சொன்னால் சுவிட்சர்லாண்டுக்கு வந்து 2வது தட்டுக்கான கொங்குரீட் வந்து அடிக்கப்படுது. இந்த முறை உங்களுக்கு தெரியும், மழை சீசன், சரியான மழை வந்து குழப்பினாலும் எங்களோட கட்டுமான பணிகள் நாங்கள் இடவிடாமல் செய்து போன முறை கொங்குரீட் அடித்தது சரியாக 1.5 மாத காலத்துக்குள்ளே அடுத்த தட்டுக்கான கொங்குரீட் அடிபடுது. இது மிகப்பெரிய ஸ்லாப், கிட்டத்தட்ட 380 பேக்கு கிட்ட நாங்கள் இன்றைய கொங்குரீட் அடிக்க இருக்கிறோம். அந்த கொங்குரீட் பணிகளை தான் இன்றைக்கு காணொலி செய்கிறது வந்திருக்கிறோம். வாங்க இந்த கொங்குரீட் பணியெல்லாம் அப்படிலாம் நடக்குது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. ரைட், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்கிட்ட கொங்குரீட் பணிகள் எல்லாம் முதலே நிறைவடைந்து அந்த காணொலியும் நாங்கள் உங்களுக்கு தந்திருந்த நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்கிட்ட அதாவது இந்த சட்டரன் ரிமூவன் அப்புறம் இந்த கொங்குரீட் ஸ்லாப்ஸ் எல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே வந்து எங்களோட சட்டரன் டீம் வந்து எங்களோட டிவி மேட்டை நெறிப்படுத்தலுக்கு அமைவாக அவை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் உள்வாங்கி எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக அந்த சட்டரிங்களை சரிக்கணும்னு பாருங்க. உண்மையாக வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஒர்க் கூட இந்த சார்ட்டர்ட் இன்ஜினியர்கிட்ட டிசைனை வச்சுக்கொண்டு நேர்த்தியாக அப்படியே கட்டி வச்சு இந்த கொங்குரீட் பணி எல்லாம் சிறப்பாக நடந்திருக்கு. இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய கொங்குரீட் பணி முடிஞ்சு அது சட்டரிங் ரிமூவ் நிலைமையில் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்குரிய கொங்குரீட் தான் போடுறோம். இது வந்து நாங்கள் சைட்டில் வந்து கல்லறியக்கூடிய மாதிரி இருந்தால் கரிஞ்சன் சைட்லேயே வச்சு அறியும். என்னென்னா சரியாக 55 கல் விழுத்து இந்த கொங்குரீட் கல்லிൻ്റെ குவாலிட்டியை வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் சைட்டில் விடாமல் இருந்தால் சைட்லேயே நாங்கள் கல்லுகளையும் அறிகிறோம். அப்போ கிளைண்ட்டுக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அதோட வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வேண்டாம் அது எங்களுடைய அண்டர் கண்ட்ரோலில் அந்த கல் அறிஞ்சு பாடுறதால நாங்கள் பில்டிங்குக்கு வந்து ஒரு குவாலிட்டியை மேம்படுத்துகிற வேலையும் நாங்கள் சிறப்பாக செய்யலாம்ன்றாலும் இந்த கல்லறிவும் இங்கே நடக்குது. ரைட், இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக கீழே வந்து இந்த செகண்ட் ஃப்ளோர் ஸ்லாப்புக்குரிய ஷட்டரிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த முட்டுவெல்லாம் தாங்கி நிற்கிது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய செகண்ட் ஃப்ளோருக்குரிய ஷட்டரிங்லாம் இப்படி தான் அடிச்சிருக்கு. இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து எங்களோட ஓன் லேபர்ஸ் வச்சு எங்களோட கம்பெனியோட ஓன் சாமானை வச்சு தான் இவ்வளோ நாங்கள் அடிச்சிருக்கோம். என்றால் எதையுமே எங்களோட சொந்த சாமான்டபடியாக அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம். அதுக்காக தான் நாங்கள் இதில் வந்து இப்படி செய்கிறது. பாருங்கள் இப்படியெல்லாம் அடிச்சிருக்கோம்னு சொல்லி. மேலே வந்து இந்த கொங்குரீட் பணிகள் நடந்து கொண்டிருக்கு. பார்த்திங்கன்னா கீழால் வந்து இந்த சட்டரிங் ஏதாவது விலகி இருந்தால் இல்லாட்டி சட்டரிங் ஒரு செட்டப்ஸ் எல்லாம் கீழால் எங்களோட லேபர் செய்து கொண்டே இருக்கிறோம். என்றால் மேலே கொங்குரீட் போட்டுக்கொண்டிருக்க சில ஜாக்ஸில் என்ன செய்யும், சில விலகும் அந்த முட்டுகள் வந்து சரியான முறையில் பொறுப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக இந்த 3 லேபர்ஸ்க்குள்ளே மெனக்கட்டு கொண்டு இருக்கணும். அந்த சட்டரிங் மேலே கொங்குரீட் கொட்ட கீழால் வந்து இந்த சட்டரிங்கை சரியான முறையில் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையை கீழே செய்து கொண்டிருக்கணும். ரைட், இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது இந்த செகண்ட் ஃப்ளோருக்கான ஸ்லாப். அதில் வந்து 2 விதமான ஒர்க் நடந்து கொண்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேலை, அது கம்பி கட்டு வேலைகள். மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டியூட், அதாவது எலக்ட்ரிக்கல் லைனுக்குரிய வேலை செய்திருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா
செய்கிறோம். அதில் இந்த ஃப்ளாத்தில் ஒரு பியூட்டி என்னென்னா நார்மலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரோப்பிங் ஃப்ளாட்ஸ், அதாவது கனடாங்களில் ரோப்பிங் வருது, ஒரே சேம் லெவலில் வந்து இல்லை. அதில் வந்து டாய்லெட் பாத்ரூம் செட்டுகள் வர்ற இடங்கள் ட்ரோப் பண்ணப்படும். மற்ற இந்த வெளியில் வர இந்த பால்கனி பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வந்து கீழே ட்ரோப் பண்ணி வருது. அதே போல் இந்த டாய்லெட் பாத்ரூம் வர இடங்கள் எல்லாம் நார்மல் ஸ்லாப் லெவலில் இருந்து 6 இன்ச்சு ட்ரோப் பண்ணி வருது. இந்த இதெல்லாம் வந்து ட்ரோப் பண்ணி வந்து வர இடம். அப்போ உண்மையாக அந்த கம்பேட்டு வெயில்கள் சட்டங் வெயில்கள் எல்லாம் கொஞ்சம் வளமையை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா ஒரு டைம் எடுக்கும். என்னென்னா அந்த ட்ரோப்பிங்கள் வரதால் அந்த பிரச்சனை வரும். ஸோ இதில் வந்து இந்த இது ஒரு சரியான பெரிய மெசீவ் ஸ்லாப் பண்ணுறோம். நியர்லி 380 பேக்ஸ் வந்து ஒரு தட்டுக்கு பிடிக்குது. இப்படி 3 ஃப்ளோர் வீடு இது. இதுக்கான கான்கிரீட் பண்ணி தான் இன்றைக்கு வந்து நடக்க இருக்குது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஜிப்ரான் மற்றும் சொரூபன் எல்லாம் இங்கே நிற்கணும். அவையோட இப்போ கதைக்க போகிறோம் சொன்னால் இந்த செகண்ட் ஃப்ளோருக்கான இந்த கான்கிரீட் பணியில் இந்த தளத்தில் எத்தனை ரூம்ஸ் வருது, இந்த மாதிரி எப்படி பிளான் கேட்க போகிறோம். இப்போ ஜிப்ரான் அதை பற்றி கதைக்க போகிறார். வாங்க கதைப்பா. வணக்கம். இதில் வந்து இந்த ஃப்ளோரில் வந்து 7 ரூம் இருக்குது. 7 ரூம்கள் இருக்குது. மற்றது 3D டிசைனில் வர மாதிரியே முன்னுக்கு ஃபோர் கிளாஸ் இந்தந்த அமைப்புகளும் அதோடு சேர்ந்த மாதிரி ஆர்கிடெக்சுரல் ரீதியாக நாங்கள் என்னென்ன டிசைன்ஸை மாற்றிருக்கோமோ அதுக்கு ஏற்ற போல் வந்து இதை வடிவமைத்து கம்பிகளை கட்டி அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகிறோம். மற்ற என்னென்னா முக்கியமான விடயம் என்னென்றால் ஆர்கிடெக்சுரல் டிசைனுக்கு ஏற்றவாறான ஸ்ட்ரக்சரல் டிசைனும் இருக்குது. அதாவது ஒரு தனிப்பட்ட மெம்பர் தனிப்பட்ட பார்ட்டிகள் வந்து அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணுன்றதுக்காக அது ஒழுங்கான எங்களோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை வச்சு கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் டிசைனும் வந்து அது சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சார்ட்டர் இன்ஜின் ஊடாக கதைச்சி அது ஊடாக செய்யப்பட்டு முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் சென்சர் அதோடு சேர்ந்து வேறு இன்னும் எக்ஸட்ரா நிறைய விடயங்கள் இந்த பில்டிங்கில் வந்து நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம். அதோட சொல்ல போனால் சார் இதில் முக்கியமாக இதில் அடுத்த ஃப்ளோரில் வந்து ஸ்விம்மிங் பூல் வர்றது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதாவது குறிப்பிட்ட சொல்லப்போனால் ஒரு 1 மந்த் பீரியடுக்குள்ளேயே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் கான்கிரீட் டைம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இது வந்து ஒரு எங்களோட பயணத்தில் ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறோம். எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்காக செயற்பட்டு விடாமல் இந்த ஒரு இலக்கை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். தொடர்ச்சியான மழையில் கூட நாங்கள் நிறுத்தலை. இப்போ இன்றைக்குரிய வெதர் வந்து நாங்கள் செக் பண்ணி இன்றைக்கு கான்கிரீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து எங்களோட வெற்றியில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். முடிஞ்சது, ஆனால் அந்த மழையால் நாங்கள் இந்த ஒரு டிலே பண்ணியிருக்கோம். அடுத்த ஃப்ளோர் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே கொண்டு வரோம். ஓம் சார் இப்போ அடுத்த தேர்ட் ஃப்ளோர் வச்சு அதுக்கு மேலே எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் அது வாட்டர் டேங்க் பார்ட்டி ஏரியா மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் சார் இப்போ எக்ஸ்ட்ரா நாங்கள் இப்போ ஆஃபீஸ் அதாவது ஹரி இன்ஜினியரிங் ஆஃபீஸ் ஊடாக சொல்லப்பட்ட தகவலின்படி ஃபைனல் வந்து சோலார் பிளான்ட் போட்டுறது ஒரு பிளானும் இருக்குது. சோலார் உள்ளே போட்ட போகிறோம். மற்றது பூட்டி அதுக்குரிய 100 கிலோவாட்ஸ் தனி டிரான்ஸ்ஃபார்மர் வருது. மொத்தம் 23 ரூம்ஸ் எக்ஸ்டர்னலாக லிவிங் ஹால் வருது, கிச்சன் வருது, கீழே அட்டாச் பாத்ரூம்ஸ் மற்ற கிட்டத்தட்ட ஓப்பன் சிட் அவுட் கார் பார்க் வருது. அதை விட கார் பார்க் பின்னாலையும் வருது முன்னாலையும் வருது. வீட்டு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து லேன், சைட் பக்கம் லேன். அந்த 2 விஷயத்தையுமே நாங்கள் ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை டிசைன் பண்ணிக்கலாம். எஸ் அதான் இந்த கார் பார்க் 2 சைடாலையும் பெட்ரூம் வரபடியே 20 ஏசி லிவிங் ஹால்களுக்கு இதுகளுக்கு வரபடியே நாங்கள் தனி டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வேறு எந்த இடத்த பற்றி பொதுவாக சொல்ல போனால் எங்களோட கிளைண்ட்டும் ஒரு முக்கியமான நபர். அவரும் எங்களோட ஒத்துழைச்சி எங்களோட கம்பெனியோட நகர்வோடு சேர்ந்து நகர்றார். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் எங்களோட ஃப்ளோரை நாங்கள் வந்து கணக்க சிக்கலான விடயங்களை கொண்ட பில்டிங். இது கணக்க காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் சார் நிறைய விடயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே எல்லாமே நிறைய ஒவ்வொரு விஷயங்களும் மைனூட்டாக வந்து பில்டிங் முடிஞ்ச அப்புறம் அந்த பில்டிங்குக்கு சப்போர்ட்டிவாகவும் கிளைண்ட்டிൻ്റെ யூசருக்கு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வில்லேஜ் செய்கிறோம். அதில் முழுமையாக ஆஃபீஸார்களோட கோஆர்டினேட் பண்ணி செய்கிறதால இந்த விடயங்களில் பிழை இல்லாமல் செய்கிறதுக்கு வாய்ப்பாக அமையுது.
மட்டுமல்லாது எங்களோட சார்ட்டர்ட் இன்ஜினியர், எங்களோட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், எங்களோட ஆர்கிடெக்ட் டிசைன் எல்லாரும் வந்து சைட்டை விசிட் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட கால இடைவெளியில் விசிட் பண்ணுறது கூட பிழைகள் இல்லாமல் இதை செய்கிறோம் 100%ங்கிறதுல நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். அதனால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கான்கிரீட் வந்து மேக் பண்ணப்பட்டு இந்த இதுக்குள்ளே வந்து விழுந்துதான் இப்போ நாங்கள் இதை கொண்டு தான் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த வீல்பரோலாம் கொண்டு ப்ளேஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கான்கிரீட் போட்டு பாருங்கள் வைப்ரேட்டர் பிடிக்கிறோம். இந்த வைப்ரேட்டர் பிடிக்க தான் அதுக்கு இருக்கிற ஏர் கேப் எல்லாம் வெளியில் வந்து அந்த ஃப்யூச்சரில் ஆஃப்டர் த கான்கிரீட் அந்த கோனிகம்ஸ் ஒன்றும் வராது. அந்த சின்ன 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 கோனிக்ஸம்ஸில் வரும் அதுகள் வராது. இப்போ அதுக்காக இந்த வைப்ரேட்டரை நாங்கள் பிடிக்கும். வைப்ரேட்டர் பிடிச்சி அந்த 5 இன்ச் 5 இன்ச்சு திக்னஸ் கான்கிரீட்னபடி அந்த 5 இன்ச்சையும் சரியான முறையில் அளந்து தான் இந்த கான்கிரீட் வந்து போடப்பட்டு கொண்டு வருது. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கான்கிரீட் பணிகள் வந்து இண்டியோட முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி கான்கிரீட்ன்றது ஒரு சந்தோஷமான வேலைக்குள்ளேயே ஒரு சந்தோஷமான வேலை. நிறைய பேர் வேலை செய்யல, சைட்டும் கலகலப்பாக இருக்கும். அதோட வந்து இந்த கான்கிரீட் பணி ஆரம்பிக்க முன்னம் நாங்கள் எங்களோட இந்த பில்டிங்கில் கன்சர்னாக இருக்கிற எங்களோட ஸ்பெஷலிஸ்ட், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், மற்றது வந்து ப்ளம்பிங்காரர், அதே போல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எல்லாமே சைட்டை விசிட் பண்ணி மேக் ஷோ பண்ணிங்கன்னா இந்த வேலை திட்டங்கள் தங்களோட ட்ராயிங்குக்கு ஏற்ற மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்போ எங்களோட நேரடி பேர்வையில் இது நடக்கிறபடியாக பில்டிங்கில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் வைஸாக வந்து மிஸ்டேக் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவு. ஸோ இது ஒரு பெரிய பெரிய மெசிவான பில்டிங்களுக்கு வந்து சரியான ப்ரொஃபஷனலான பீப்புளை நாங்கள் போட்டு செய்யலாம். பில்டிங் முடிஞ்ச பிறகு அது அந்த பில்டிங் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகும். அதோட யூஸருக்கு வந்து மேக்ஸிமம் ஃபேமிலியாகவும் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் நாங்கள் வந்து வேலையை முடித்த பிறகு இது இங்கே வந்திருக்கலாம், அது அங்கே வந்திருக்கலாம்ன்ட்டு சில கன்சர்ன் பெறாமல் அதாவது அந்தபடி சரியாக அமைஞ்சிருக்கு என்ற ஒரு விஷயம் எங்களோட மைண்ட் செட்டுக்கு வரணும். ரைட். அப்படி செய்யணும்னு சொன்னால் நாங்கள் முதலே வந்து இன்டீரியர் டிசைன்லேருந்து எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், சீலிங் வேலை, டைல் வேலைக்குரிய அத்தனை வேலையும் நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து 3Dயில் கொண்டுறதுல அப்படியான விஷயங்கள் வராது. எங்களுக்கு வந்து பார்க்குறது எது எங்கெங்கே வரணுமோ அதாவது அந்த படி வந்திருக்கு. ஒரு மழை காலத்தில் ஒரு பில்டிங் வந்து ரெயின் சீசனில் வந்து என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளும். அப்போ அதையும் நாங்கள் ஜோதிச்சு அந்த டிசைனில் செய்திருக்கிறோம். தண்ணி உள்ளுக்கு வராத மாதிரி, தண்ணி கசியாத மாதிரி, வெளி சன்செட் எல்லாத்தையும் இறக்கி அடிச்சிருக்கிறோம். மற்ற ஃப்ளோர் லெவல்லேருந்து மழை காலங்களில் இந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு இயருக்கு வெதர் சேஞ்ச் எப்படி இருக்குமோ அந்த வெதர் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பில்டிங் வந்து ஜோதிக்கப்பட்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது எங்களுடைய ஸ்பெஷல். ஸோ இது வந்து உண்மையாக வந்து இந்த கிளைண்ட் வந்து சிவாண்ணா உண்மையாக வந்து இப்போ வந்து நிற்கிறார். கிளைண்ட் நிற்கல இந்த கான்கிரீட் அடிக்கிறது எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா அவர் பார்க்கல எங்களுடைய ஒரு திருப்திகரமான வேலையை நாங்கள் செய்யல, எங்களோட வேலைக்கு அது சான்று வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இதை சுற்றியோடு இந்த வேலை நடந்து ஒன்று இருக்குது. ஓகே, தொடர்ச்சியாக எங்களோட காணொலிகள் வந்துருங்க பார்ப்போம்.